நீங்கள் யார்? உங்கள் மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது? எதில் இருக்கிறது தெரியுமா? இதுவரை உங்கள் மகிழ்ச்சியை எப்போதாவது சந்தித்திருக்கிறீர்களா? நீங்கள் ஆம் என்று தலையாட்டும் போது தெரிகிறது. அப்படியானால் உங்கள் முகம் எப்போதும் பிரகாசமாக இருக்க வேண்டும். அடுத்த நொடி பிரகாசம் ஏன் குறைகிறது? ஜென் கதைக்கு செல்வோம். ஒரு அழகிய பெண் குழந்தை 100 கண்ணாடிகள் கொண்ட அறைக்குள் செல்கிறாள். சிரிக்கிறாள். அவளைப் போல் 100 அழகிய பெண் குழந்தைகள் சிரிப்பது போல் பிம்பம் தெரிகிறது. மேலும் அவள் கைத்தட்டி சிரிக்கிறாள். தினமும் அவள் அங்கே வருகிறாள். எப்போதும் அவள் மகிழ்ச்சியை உணர்கிறாள். அதே கண்ணாடிகள் கொண்ட அறைக்கு ஒரு முரடன் வருகிறான். கோபமாக அடிப்பது போல் கையை ஓங்குகிறான். அவனைப் போல் 100 பேர் ஓங்கி அடிப்பது போல் பிம்பம் தெரிகிறது. பயந்து போய் கவலையுடன் செல்கிறான். இப்போது சொல்லுங்கள், கண்ணாடி அறை மகிழ்ச்சியா துக்கமா? ஒரு பொன்மொழி உண்டு. நீ எதுவாக உன்னை நினைக்கிறாயோ அதுவாக மாறிவிடுவாய். அதுதான் உண்மை. நன்றி, வணக்கம்.